வணக்கம். சிறகடிக்க சீரியலில் சுருதியோட அந்த கேரக்டர் அப்படியே டெவலப் ஆகிட்டே போகிறத நம்மளால் மறுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் விஷயம். இதில் ரவி கொஞ்சம் பின்தள்ளப்படுறாரு அப்படிங்கிறது கூட உறுதியாக இருக்குது. ஆனால் சுருதியோட பார்ட் வந்துக்கிட்டு ரொம்ப அருமையாக போய்கிட்டு இருக்குது. ஏன்னா இட் இஸ் ஸோ நேச்சுரல். ரொம்ப ரொம்ப அந்த அந்த பொய் மட்டுமே நம்ம காதில் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஊரில் உண்மையை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் அப்படிங்கிறது தான். சீரியலில் மட்டும் இல்லை, சீரியலுக்கு வெளியேயும் நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பொய் அப்படிங்கிறது மட்டும் எவன் வாயிலேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் பொய் வரலாம், எப்படி வேணாலும் பொய் பேசலாம் அப்படிங்கிறது நம்பிக்கிட்டு இருக்க ஒரு உலகத்தில் உண்மையை பேசுகிறதுக்கு ஒரு கேரக்டர், உண்மையை தெளிவாக பேசுகிறதுக்கு ஒரு கேரக்டர், போல்டாக சொல்கிறதுக்கு ஒரு கேரக்டர் ஸ்ருதியோட கேரக்டர் அது ரொம்ப பெரிய பிடிச்ச கேரக்டராக மாறி போயிடுச்சு. அந்த பொண்ணு அதுக்கு வஞ்சகம்லாம் பண்ணுது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். நம்ம அந்த பொண்ணை பிரீத்தி ரெடின்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு பேர் பிரீத்தி. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இங்கே கடைக்கு வராங்க. கடையில் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மிஸ்டர் மனோஜும் நம்ம ரோகிணியும் பேசிட்டு வராங்க. பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜாமான்லாம் வாங்கினப்போ நீ போய் வாங்கிக்கம்மா, அடக்க விலையில் வாங்கிக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டார். அந்த கெத்தில் நான் ஐயா இது வராதுன்னு நினச்சேன், வந்துட்டமே இந்த சுருதி அப்படின்னு நினச்சிட்டு வரேன். அப்போ கேட்குறா, அந்த பொண்ணு கேட்குது, என்ன அது அப்படின்னா, இதெல்லாம் வாங்கணும் அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னா. அப்படியா அப்படின்னு. ஆமாம் அதுக்கு தான் வந்தேன் நான். ஆனால் எம்ஆர்பியில் தான் கொடுக்கணும். நீங்கள் டீலருக்கு என்ன விலை கொடுக்குறீங்களோ அது கொடுக்குறாங்களோ அதில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி கொடுக்க முடியும்? 1-2 பரவாயில்ல, எல்லாத்துக்கும் கொடுத்தா அப்படின்னு. அப்படி தானே, ஃபேமிலிக்குள்ளே தானே, நீங்கள் வாங்க கடைக்கு வாங்க, சோத்தில் நான் காசை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது என்ன இன்னொன்று என்னன்னாக்கா, நீ என்னடா சொல்லுவேன் அப்படின்னு பதிலை எதிர்பார்க்கிறதே இல்லை. இது பாண்டியன் ஸ்டோரில் இந்த சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா பதிலே எதிர்பார்க்கறது இல்லை. அண்ணாமலை சொல்லிட்டாரு, நான் வந்துட்டேன், நான் ஜாமான் வாங்குறேன், நீ எடுத்து கொடுத்துட்றேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பேச்சே கிடையாது அப்படின்ட்டு போகுது. காமிங்க அப்படின்னு. அப்படியா, என்னென்ன வேணும்னு லிஸ்ட்டு கொடுத்தா அனுப்பியிருப்பேன். லிஸ்ட்டு கொடுக்கறது இல்லை, நான் பிராண்டெலாம் பார்த்து வச்சுருக்கிறேன், என்ன பிராண்டு உங்கள்கிட்ட இருக்குன்னு பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கணும், காமிங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுது. நொந்து நூலாகி போயிடுது. அதுக்கு போய் பார்த்துட்டு அந்த ஒன்று இந்த எவ்வளவு அப்படின்னாக்கா, இது 41,000 அப்படின்னு ஒரு இது இருக்குது. இங்கே பாரு, ஆன்லைன் இதுக்கு 31,000 32,000 தான் போட்டிருக்கேன் அப்படின்னு. அந்த இதோ விலை ஆனால் ரொம்ப குறைவாக போட்டிருக்கு அப்படின்னு. ஐயோ, நம்ம ஏமாந்துட்டோமா, இன்னும் ஆன்லைனில் 31 அப்படின்னா. ஆமாம், ஆன்லைன்லேயே 31னாக்க நீங்கள் அதை விட கம்மியாக தான் எனக்கு தருவீங்க, அதை எப்படி கூட தருவீங்கன்னா. இல்லை அதை நான் பார்க்கணும் நான் அப்படின்னு. என்னத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியாது, ஆனால் ஒன்று இங்கே இருக்க விலைக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குது. அதுங்காட்டிக்கு ரோகிணிக்கு ஒரு ஃபோன் வருது. ரோகிணி ஏற்கனவே நொந்து நூலாகி நிற்கிதுங்க. ஃபோன் பண்ணுறது, ஃபோனை பார்த்தோன்னு இந்த பிள்ளை டக்குன்னு ஃபோனை பார்த்தோன்னு சொல்லிடுது தான் புத்திங்கிறது. ஏன்னா எங்கம்மா உனக்கு ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு. இல்லை என்னான்னு தெரில, சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு. உங்கள் அம்மா ஸ்ருதி இங்கே தான் இருக்கிறாங்கன்னு அப்படியே ஃபோனோட பேச சொல்லிடுது. அப்படியா, வாரீங்களா, வாங்க ஆண்டின்னு. என்ன எதுக்கு அம்மா பண்ணாங்கன்னு. இல்லை ஏதோ ஜாமான் வாங்கணும். என்னது ஜாமான் வாங்க வராங்களா, ஏன் வரமாட்டாங்களா அப்படின்னு. இல்லை எங்கள் ஆண்டி எங்கள் அம்மாவெலாம் இப்படி எங்கள் மம்மியெல்லாம் இந்த மாதிரி சின்ன கடைக்கெல்லாம் வரமாட்டாங்களே அப்படின்னு. ரோஹினியோட எக்ஸ்பிரஷன் சூப்பராக இருக்கும். ரோஹினி நல்ல நடிகை தானே. ஆமாம், அப்புறம் நீ முதுக்கத்துக்கு சின்ன கடைக்கு தொலைஞ்சியான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே மறைவாக போய் ஃபோன் பண்ணி பேசினா அந்த அம்மா பணத்தை கொடுக்குறாங்க. சிக்கிக்கிட்டு முடியுது ரோகிணி அப்படின்னு தோணுது.